புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் மோசஸ் அவர்களை நம்ம அரங்கத்திற்கு வரவேற்போம். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பான சூடு பிடித்து களம் திகு திகு திகுன்னு எரியுது. இந்த சூழல்ல அனைத்து கட்சிகளும் கூட்டணி நிலைப்பாடு, தொகுதி பங்கீட்டுல தீவிரம் காட்டுறாங்க. இங்க இன்னொரு பக்கமும் ஒரு பக்கம் எல்லா தொகுதிகளிலும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. குறிப்பா அரக்கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இருவரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பிடிக்கும். கடந்த இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ரவி அவர்கள் தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இந்த முறை எப்படியாவது இந்த தொகுதியை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் பல்வேறு கட்ட முயற்சிகளை போறாங்க. இந்த சூழல்ல அரக்கோணம் பகுதியில அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் வி.எஸ். ஐசக் ஐயா அவர்களும் இந்த தொகுதியில மக்கள் மத்தியில் ஒரு பரிச்சயம் பெற்ற ஒரு நபராக அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஐசக் ஐயா அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு தகவல் போகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மை அவரை பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா பல ஆண்டுகள் கட்சியை நிறுவி ஒரு தனிப்பட்ட மனிதர் இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். பல்வேறு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் எல்லாம் அகில இந்திய மக்கள் ஜனநாயக மக்கள் கட்சியின் போது அகில இந்தியத்தில் இருக்குது. பட் பல்வேறு நிலைப்பாடுகள் செய்கிறாங்க. நிறைய குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக திமுக செய்கிற பல்வேறு மாநாடுகளாக இருக்கட்டும், சமூக பணிகளாக இருக்கட்டும், அதை அந்த அளவுக்கு இவரும் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். நிறைய செலவு பண்ணுறாரு. அது பணத்தை குறித்தோ அது பண ஆசை அந்த இதெல்லாம் கிடையாது. சமூக பணி என்பது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு செய்த முன்னாடி இருக்கிற அரசியல் கட்சி அந்த அளவுக்கு ஒரு செய்யக்கூடிய, நீங்க சொல்றது பிரபலமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. ஆமா, அவங்க என்ன செய்யறாங்களோ அது போல இவரும் செய்யறாரு. கண்டிப்பா அந்த அளவுக்கு இவர் செய்து கொண்டு இருக்கின்றார். இவரும் வலுப்பெறுவதற்கான முயற்சி அனைத்து முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா சரியான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அமையலன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அவருக்கு அமையல. அமைஞ்சா கண்டிப்பா அவருக்கு செல்வாக்குக்கு கண்டிப்பா எதிர்காலம் அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடந்த மாதம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக ஒரு மாநில மாநாடு ஒன்று நடத்தினாரு அரக்கோணத்துல. அந்த மாநாடு குறித்து என்ன எப்படி பாக்குறீங்க? என்ன வரவேற்பு மக்கள்? இல்ல உண்மைதான், தாக்கத்தை ஏற்படும். இல்ல அதாவது அதிமுக இருக்கட்டும், அது திமுகவா இருக்கட்டும், எந்த ஒரு மாநில மாநாடு இந்த பகுதியில் நடத்தது கிடையாது. புரட்சி பாரத ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அது தவிர அந்த அளவுக்கு நடத்தலை. செலவு பண்றதுக்கு யோசிப்பாங்க எல்லாருமே. இப்போ கட்சியெல்லாம் செலவு பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் பயப்பட்டாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாநாடு தற்போது சொன்ன மாதிரி நடத்தினாங்க. அது எல்லாரும் வலுப்பெற்றுச்சு. அவரை ஒரு 10,000 பேர் கலந்து கொண்டதா கேள்விப்பட்டோம். இல்ல அந்த மாநாடு நடத்திய பிறகு கவனம் ஈர்க்கப்பட்டதா? கண்டிப்பா ஒரு அசைவு இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மாநாட்டுல அதிக மக்கள் கலந்துனாங்க. யாரும் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் கலந்துப்பாங்க இவரு செய்வாரான்றது ஒரு பெரிய கட்சி நடத்துற அளவுக்கு நல்ல ஒரு மாசு ஒரு 10,000 பேர் கிட்ட அதை கூடுனால 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு ஒரு செலவு பண்ணிட்டு, ஆனா சரியா அவர் ஐடென்டிஃபை பண்ணல. கட்சிகள் இது மாதிரி ஆட்களை கொண்டு முன்னிறுத்தினா உண்மையிலே அவங்களுக்கு கட்சிக்கு அது வலுப்பெறும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப சமீப இந்த மாநாடுக்கு அப்புறம் டாக்டர் ஐசக் பல்வேறு கட்சி தலைவருடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. குறிப்பா அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு அப்படிங்கிற தகவல் வருது. இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும் அந்த தேர்தல்? உண்மைதான். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அது வலுப்பெரு கட்சி. அது போறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அது ரிஜிட் கட்சினோ, அதாவது எல்லாமே டைட்டா இருக்கு அந்த இடம். ஆமா, டைட்டா இருக்கு. இன்னைக்கு தாவேகா வளர்றதுக்கு காரணம் அதுதான். அங்க இளைஞர்களோ சரி எல்லாரும் சரி போயிட்டு உடனே கட்சி செய்வதற்கோ இடம் இல்லை. எனக்கு எல்லா பொறுப்புகளும் எல்லாருமே இருக்கிறாங்க. புதுசா போறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு தாவேகா வளர்ந்ததுக்கு காரணம் விஜய் மட்டும் கிடையாது. இது ஒரு தாக்கம், அந்த இளைஞர்கிட்ட ஒரு தாக்கம் இருக்குது. நம்ம அரசியல்ல ஈடுபடணும், முன்ன மாதிரி கிடையாது. அப்படியே ஆல்ரெடி மாறிச்சு, பிரபலமாகணும். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரம்ம பிம்பம் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் விஜயம் எவ்வளவு அவர் எப்படி பேசலாம், எப்படி போனாலும் அதை வச்சு எப்படி பேசலாம் ஏற்றுக்கொள்றாங்க. காரணம் என்னடான்னா விஜயனுடைய நிலைப்பாடு கலந்து கிடையாது. அரசியலுக்கு ஒரு வழி இல்லை. நான் ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அதுல எப்படி நான் போறது? எனக்கு வேற வாய்ப்பு கிடையாது. வாய்ப்புக்காக தான் அந்த இளைஞர்கள் போய் அங்க குவிறாங்களே தவிர எல்லா இடத்துல ஃபில் ஆயிட்டு ஏடிஎம்கேல ஃபுல்லா இருக்கு, டிஎம்கே ஃபுல்லா இருக்கு. ஒரு புதிய கட்சி ஒரு தேவைகள் இருக்கு. தேவைகளுக்காக தான் அங்க போயிட்டு நிறைய பேர் சேர்றாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியுடைய ஐசக் ஐயாவுடைய கட்சியை விட அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு உருவாச்சுன்னா
கண்டிப்பா வந்து அவர் வந்து பல ஆண்டுகளா இதுக்காக முயற்சியில் எடுத்துக்கிறாரு. அதிமுகவோடு கூட அவர்கள் இணைவது என்பது வந்து ஒரு கேப் இருக்கு. இல்ல கடந்த காலங்கள்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் நேரில் சந்திச்சிருக்கிறாரு, மரியாதை நிமித்தமா ஆமா, சந்திச்சிருக்காரு. ஆமா. அதன் பிறகு தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. இப்ப பல்வேறு தொகுதி மாவட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்காக பிரச்சனைகளுக்கு முன்னெடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரு. குறிப்பா திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், வந்தவாசி, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லயும் ஒரு மக்கள் அதாவது ஒரு பெரிய கட்சிகள், ஒரு திமுக அதிமுக எப்படி ஒரு பெரிய கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்குமோ அதே போல இவரும் எடுக்கிறார். ஆனா அதற்குண்டான பலன், அந்த கட்சிக்குண்டான வரவேற்பு இருக்கா? அதுல ஒரு கேள்வி. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா போராடுறான்னு சொன்னா அரசியல்ல வந்து போராட காலத்தில் போராடி கொண்டிருக்கின்றார். காரணம் ஒரு கல்வி நிறுவனத்துடைய தலைவர் அவர். ஒரு கல்வி நிறுவன தலைவர். இப்ப ஏற்கப்பட்ட மக்கள், அதாவது உண்மையில பார்த்தா பிற்படுத்த மக்களா இருக்கட்டும், ரொம்ப நலிந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆசிரியர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது டீச்சர் ட்ரைனிங்கா இருக்கட்டும், பிஎடா இருக்கட்டும், அதுக்கு வந்து அந்த கல்லூரி அரக்கோணத்துல இருக்கிற ஐசக் கல்லூரிய காரணம் தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அந்த அளவுக்கு அவர் பண்ணிருக்காங்க. அந்த சேவையை வந்து யாராலும் மறுக்க முடியாது. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பட் திடீர்னு அவர் என்ன பண்ணாரு, அரசியலும் போய் சேவை செய்யலான்ற ஒரு மனநோக்கம் தான் இது வந்தார். ஏகப்பட்ட செலவு வர காட்சி. இன்னைக்கு வந்து அரக்கோணத்துல வந்து கோட்டீஸ்வரத்துக்கு ரேங்குக்கு மேல போயிருக்க வேண்டிய ஆடு அரசியல வரணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேவையாகணும், இது ஒரு வழி சொல்லி வந்துட்டு இன்னைக்கும் செலவு பண்ணிருக்காரு. அந்த முயற்சியில வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பின்வாங்கல. எவ்வளவு இழப்பு இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா நான் நிற்பேன், கண்டிப்பா மக்களுக்கான சேவையை தொடர வேண்டியதாங்கிற அந்த அடிப்படையில வந்து இப்போ அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் எல்லாரும் நெருக்கமா இருக்கிறதுனால அதிமுக கூட இணைவதற்கான ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த ஒரு அப்படி செல்கிறாருன்றதான் நான் என்னுடைய கண்ணோட்டம். கிறிஸ்துவ மக்களுக்கும் தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவரோட ஆதரவாக அவரோட குரலாக டாக்டர் வி.எஸ். ஐசக்கையோட குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு வேணும், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இவர் கேட்கிற இவருடைய குரல் வந்து இந்த இவர் இப்ப அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை ஈடுபடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவருக்குண்டான குரல் ஒலிப்பதற்கு இடம் இருக்குமா? கண்டிப்பா. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த பாக்யராஜுக்கு 50வது பிறந்த நாள் 50வது ஆண்டு கொண்டாட்டம் பண்ண அந்த சினிமா துறையில வந்து 50 ஆண்டு எல்லா சகல கல வல்லவர்கள்னு சொல்லி அவர் போகுது. அது மாதிரி தான் ஐசக் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனத்தின் நிறுவனாரு, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரு, இப்போ ஆன்மீகவாதி ஆயிட்டாரு. அவரு கூட சொல்றாங்க அந்த மோஸ்ட் பிரதமர் அதுக்கு ஒரு வழிகாட்டியா அவருடைய அடையாளமா இருக்கு. ஒரு 3 எல்லாத்திலும் அவர் இருக்கிறாரு. ஸோ இது ஆன்மீகம் பண்ணும் போது இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி இருக்குது. ஸோ அதையும் உள்வாங்கிட்டு நான் அதுல போய் இருக்கிறேன், அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஒரு உண்மையிலே வந்து அது எப்படி பார்க்கலாம்னா அது ஒரு அவருடைய பார்வையில வந்து எப்படியும் நம்ம சேவை செய்யணும், அது இறங்கி செய்யறதுல இறங்கி வராது. அதுதான் இறங்கி வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும். ஆனா எந்த ஒரு வழியாவது இதில் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கம் அதுக்குள்ள காணப்படுது. நம்ம ஈஸியா பார்க்கலாம். அதிமுகனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில டாக்டர் வி.எஸ். ஐசக்கை சார்ந்து இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நபர்கள் வந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்க. இன்றோ நாளையோ வந்து எடப்பாடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு அகில ஜனநாயக மக்கள் கட்சி டாக்டர் வி.எஸ். ஐசக்கைய தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்படி ஒருவேளை எடப்பாடியை சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அகில ஜனநாயக மக்கள் கட்சியும் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கா? இல்ல இப்போ ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இது வந்து லேட் ப்ரோசஸ். ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடி ஸ்டெப் எடுத்து தான் கண்டிப்பாக வந்து அந்த ஈஸியா சொல்லிட வாய்ப்பு கண்டிப்பா இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்கும்போது இந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டலாம். கண்டிப்பான ஒரு முயற்சி இது சக்சஸ் ஆனா உண்மையில மிக பாராட்டுகள் அவர் கண்டிப்பா கொடுத்தாகணும் அவருக்கு. ஆகவே இப்போது பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தொகுதி பங்கிட்டு வந்து இன்னும் முடிவடைவதற்கான அர்த்தம். ஆமா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு ஒருவேளை முன்னிலைப்படுத்தினால் வாய்ப்புக்கான ஒரு அறிகுறி இருக்குது. கண்டிப்பா வாய்ப்பு பெறலாம் என்றுதான் நான் இல்ல இவர் கட்சி சார்பா அதிமுக என்டிஏ கூட்டணியில சீட்டு கேட்கிறாரா இல்ல என்டிஏ கூட்டணி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மனநிலை இருக்குமா? என்ன நிலைப்பாடு ஐசக் ஐயா எடுக்கப்படுறாரு? அது வந்து அப்போத்திலிருந்தே வந்து நம்மளுக்கு ஒரு சீட் கிடைக்கணும்னு தான் போராடி இருந்தேன். ஏன்னா ஒரு கட்சி தலைவர் தனக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப கட்சி தலைவர் ஜிகே வாசனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கட்சி தலைவர் நாங்க வந்து ஒரு கட்சி நாங்க உறுப்பினர்னு தான் விருப்பப்படுவோம். எந்த ஒரு தலைவரும் வந்து நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். இவரும் வந்து ஒரு மூத்த தான் சொல்லலாம், மூத்த தலைவர் சொல்லுவோம். ஏன்னா இவர் வந்து 30 ஆண்டுகளா அரசியல் இருக்கிறாரு. பட் அவருக்கான ஒரு களம்
அவருக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு அமையல, சரியா அமையல அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல வந்து உயிர் தப்பி வந்தாரு. ஸோ பல்வேறு தடைகள் தாண்டியுமே இன்னும் நிக்கிறாரு, ஒரு பையனும் கூட இறந்துட்டாரு. இறந்தும் வந்து இதுல நிக்கிறாங்க. அது உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம். தற்போது உண்மையிலே இப்போதைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது வந்து உண்மையிலே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். கிடைக்கணும். மக்கள் மத்தியில் அந்த கிறிஸ்துவ மக்கள் வாக்குகளும் சரி, தலித் மக்கள் வாக்குகளும் சரி, ஐசக் அதாவது டாக்டர் விஎஸ் ஐசக் ஐயாவுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா அரக்கோணம் பகுதியிலும் மட்டுமில்ல, சோழியர் பல்வேறு தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு பல இடங்களில் ஒரு குரல் கொடுக்குறாரு. அதுல வந்து உண்மை. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யாரும் மாட்டா அதெல்லாம் பண்றாரு. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது என்னதான் முன்னிலை பண்றதுக்குறாரு, சர்வீஸ் பண்றாரு. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை, கண்டிப்பா பண்றாரு. அதெல்லாம் வந்து இதோட உண்மை. சோ அதுக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்க தானே செய்யறாங்க. இல்ல ஒரு ஷார்ட் பிலிம் நடத்துறாரு, ஒரு 10,000 ரூபாய் வராங்க, அது பெரிய விஷயம் தான். கிறிஸ்துவ வாக்குகள் இவருக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ அவங்க கல்லூரியில் படித்து போனவர்கள், பெற்றோர்கள் இப்படியெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுல பல இடங்கள்ல வந்து இவர் வந்து இந்த இப்ப சொன்ன ஆன்மீக அவங்களுடைய சீடர்கள் எல்லாமே இருக்கிறாங்க பல இடங்கள்ல. சோ அதுக்கான ஒரு குரூப் இருக்குதான் செய்யுது. ஸோ இவருக்குன்னு இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு களம் அவருக்கு அமையல. கிடைச்சிச்சுன்னா அவரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 234 தொகுதியிலையும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வந்து தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு ஒரு சேனல்ல டாக்டர் விஎஸ் ஐசக் பேசியிருந்தார். இப்ப அவருடைய நிலைப்பாடு வந்து அதிமுகவுடன் இந்திய கூட்டணி இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வந்திருக்கிறாரு. தனித்து நிக்கணும்னு சொன்னதுக்கும் இப்ப அதிமுக இந்திய கூட்டணி இணைவதற்கு உண்டான வித்தியாசம் என்ன? இந்த நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? இல்ல இப்ப தனித்து போறான்னு சீமான் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. சீமான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்து போடுற தனித்து போடுறாரு. அவருடைய மோட்டிவ் வந்து என்னுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து நான் அதிகரிச்சு காமிக்கணும், நான் ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது. அது முதல்வர் என்பது அது அப்புறமா கனவுன்ற மாதிரி. அது எதுக்கு முன்னிலைப்படுத்துறா நமக்கு தெரியாது. அது உள்ள என்ன இருக்கு நமக்கு போக முடியாது. பட் ஒரு சிஎம்மா ஒரு கட்சியில வந்து ஒரு சிஎம் வரணும் அப்படின்னா பெரிய ஒரு இடம், அது பெரிய இடம், ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ கூட்டணி இருந்தாதான் வந்து பலமா இருக்கும், அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கூட்டணியிலே இல்லாம நான் தனித்து போட்டியிடுகிறேன்றது வந்து ஏதோ என் பலத்தை தெரிஞ்சுக்கிறதா இருக்குமே தவிர அது வந்து எதுக்கு உதவாது. ஒரு கட்சியுடைய அங்கீகாரத்துக்காக இருக்கலாம், இல்ல பல்வேறு சப்போர்ட், ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட் எங்க இருந்து வரதுனால அதை ஸ்டாண்ட் பண்ணலாம். நான் இவ்வளவு ஓட்டு இருக்கு, ஒரு பேச்சாட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நானும் களத்துல இருக்கிற ஒரு நாள் ஒரு அமையும், அப்போது கூட்டணி வருவேன், அப்பொழுது நான் என்னுடைய பங்கை ஆற்றுவேன் கூட வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து பார்த்து இன்னும் எனக்கு வயது இருக்குது, இன்னும் களம் இருக்கு சொல்லி போகலாம். அது ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அந்த போட்டியில சீமான் போகலாம். பட் இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியில போறதா நல்லது. கூட்டணி தனித்து போட்டின்றது 230 நாள் தனித்து போட்டின்றது வந்து கண்காணிக்க முடியாது, வேட்பாளரை கண்காணிக்க பல வேலைகள் இருக்குது, எதுவும் அப்படி சொல்லிடலாம். பட் பெரிய விஷயம். ஸோ இவர் வந்து கூட்டணியில போறது வந்து சிறந்தது. இன்றோ அல்லது நாளைக்கு ஓரிரு நாள்ல வந்து ஐசக் ஐயா வந்து அதிமுகவுடன் இந்திய கூட்டணி இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா கூட தகவல் வருது. அப்படி டாக்டர் விஎஸ் ஐசக் ஐயா அகில ஜனநாயக மக்கள் கட்சி அதிமுகவுடன் இந்திய கூட்டணி இணைக்கின்ற போது இந்த கிறிஸ்துவ வாக்குகள் எல்லாம் வந்து ஐசக் ஐயோட ஆதரவாளர்கள் எல்லாம் அவங்க வாக்குகள் இது அதிமுகவுக்கு பலம் தானே? நீங்க சொல்றீங்க ஆதரவாளர்கள் போது அவங்க வாக்கு அடிப்பாங்க, பலம் தானே? ஆமா. அதுல இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாவை கொஞ்சம் மேல இன்க்ரீஸ்டா போகுது, எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாரு, செய்வாரு. கட்சிக்கும் அது வந்து இவ்வளவுதான் செலவு பண்ண வேலை கிடையாது. எவ்வளவு செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் அவருக்கு பார்த்து பணத்தை அவர் வந்து அவ்வளவா இந்த பணம் சேர்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. கெயின் அவங்களுக்கு தான். எந்த கட்சி போறாரோ அந்த கட்சியில இவ்வளவு செலவு பண்ணோம்னா அது அதோட செலவு பண்ணிட்டு போவாரு. அதே மாதிரி மக்களும் அவர்கிட்ட இருக்கதான் செய்யறாங்க. ஸோ வந்து இப்ப நம்ம அரக்கோண தொகுதியை எடுத்துக்கிட்டா தொடர்ந்து 3 முறையா தற்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ரவி அவர்கள் எம்எல்ஏ இருக்கிறாங்க. அடுத்த தேர்தல் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி, அது அடுத்த கதையை பார்க்கலாம். ஆனா இப்போ டாக்டர் விஎஸ் ஐசக் ஐயா கூட்டணியில் இணைந்தால் எந்த தொகுதியை கேட்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷனுக்கு தான் செய்யுது. பட் அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்கள் வந்ததுனால மீண்டும் அவர் தான் கேட்பாரு. அதுல வந்து ஏன்னா இப்போ தொடர்ந்து மக்கள் ஆதரவு இருக்கின்றதுனால அவரை கேட்கறதுக்கான வாய்ப்பு, அதுல ஒரு நியாயம் இருக்குது, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஐயா வந்து பொறுத்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவராக இருக்கிறதுனால எங்க போனாலும் ஒரு வாய்ஸ் இருக்கு. அதாவது கற்கணினும் போது யாரும் கைவிட மாட்டாங்க அவரை.
எந்த இடத்துல நின்னாலும் வந்து அந்த கூட்டணி ஆதரவு அவங்க கண்டிப்பா இருக்கதான் செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா பிளஸ் யூடியா ஆதரவாளர்களும் இருக்கணும். ஸோ வந்து எங்க நிக்கிறாருன்றது வந்து தலைமை தான் அது முடிவு பண்ணும். ஏன்னா புதுசாக போய் இணையும் போது ஒரு சில காரியங்களை விட்டு தான் தர முடியும். இதுதான் அதான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது ஸோ இது ஒரு இதா இருக்கு. ஆனா ஒரு கூட்டணியில் அவர் ஏற்றுக்கொண்டா அது பெரிய இல்லை என்டிஏ கூட்டணியில பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு, அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு ஐசக்கையான்றாங்க. பொறுத்துட்டு பார்க்கலாம். எடப்பாடி அவர்கள் அகில ஜனநாயக மக்கள் கட்சி டாக்டர் வி ஐசக்காயா தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கிறித்து வாக்குகளை பெறணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த அகில ஜனநாயக மக்கள் கட்சியும் கூட்டணியை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. பொறுத்துட்டு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு டாக்டர் வி ஐசக்காயனுடைய அவருடைய அந்த கொள்கை நிலைப்பாட்டை ஏதாவது மாற்றங்களோ இல்லை இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதற்கான கூட்டணி முடிவு இன்றோ அல்ல நாளை இறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நெருக்கடியான ஒரு சூழல் எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் சார். நன்றி.